நான் எதுக்கெடுத்தாலும் எங்க அப்பா கிட்ட போய் கேட்க முடியுமா மாமா? என் வீட்டுக்காரர் சம்பாதிச்ச பணம் என்கிட்ட வர்றதானே நியாயம். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் நிச்சயமா பாத்துக்கிடுவேன், நம்புங்க. சரவணன், நம்ம சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இன்னுமா கொடுக்காம வச்சிருக்கீங்க? எடுத்துட்டு வாங்களேன். மாமா, அத்தை, இதுல உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் இருக்கு, போட்டுக்கோங்க. மைனடா, என்ன நீ? உனக்கு டி-ஷர்ட் பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா வச்சுக்கோ. கௌசல்யா, உனக்கு மாடல் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. அண்ணி ரொம்ப அழகா இருக்கு அண்ணி. Thank you so much. இனிமே நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எல்லாம் நான் பாத்துக்குவேன். அம்மாடி, அக்காவுக்கும் அத்தானுக்கும் என் பேத்திக்கும் ட்ரெஸ் எதுவும் எடுக்கலையாமா? அவங்க தான் சம்பாத்தியம் பண்றாங்கல்ல, அவங்களால எதுவும் வாங்கிக்க முடியும், அதான் அவங்களுக்கு எதுவும் வாங்கல. நீங்க பெரியவங்க 2 பேருக்கும் எதுவும் வாங்கிட்டு வரலாம்னு பரவாயில்ல, அந்த பச்சை புள்ள கிருத்திஷாவுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல. மாமா, நான் அதுக்கு தான் விவரம் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. ரோஷினி, நீ உள்ள போ, நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். அப்பா, அவ தான் சொல்லிட்டாள்ல, அவங்க தேவை அவங்க பாத்துக்குவாங்கன்னே. அதுக்கப்புறம் நீங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க. சரவணா, அவனாவது இப்ப வந்த பிள்ளை, உனக்கு அடியில் எங்கப்பா போச்சு? எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க, அந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது உனக்கு? ஸ்கூல் போயிருக்கிற அந்த பிள்ளை வந்து, சித்தப்பா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா நீ என்னப்பான்னு சொல்ல போற? அப்பா, அவ வேணும்னா எடுக்காம விட்டுட்டா, அவங்க பாத்துக்குவாங்கன்னு தான் நினைச்சிருப்பா. அவ ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது கூட நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேன், இருந்தாலாவது நான் சொல்லி இருப்பேன். இத போய் பெருசு படுத்தாதீங்கப்பா. சரி சரி, இனிமேலாவது எதை யோசனை பண்ணி செய்ப்பா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன்.